அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். குரு நாடி ஜோதிட நிலையம், வைத்தீஸ்வரன் கோவில், பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடி ஜோதிடர் ஜெயராமன் செல்வ கணபதி. இன்றைய தினம் நம்மளுடைய முருகபெருமானுக்கு சஷ்டி விரதம் துவக்கம். இது 6 நாள் உட்பட்டது. இந்த 6 நாளும் மிகுந்த அதிர்வலை கொண்ட நாளாகவே கருதப்படுகிறது. எண்ணிய நற்காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். எண்ணிய நற்காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். இதற்கு மன தூய்மை தான் தேவை. மனதை ஒருமுகப்படுத்தி இந்த 6 நாட்களில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால், மனதார வழிபட்டு வந்தால் தங்களுடைய நற்காரிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறும். முதலில் திருமண தடை உள்ளவர்கள், இந்த திருமண தடைக்காக பல முயற்சி செய்தவர்கள் இந்த நன்னாளில் விரதம் இருந்து சஷ்டி திதி என்று அருகில் உள்ள முருகபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று 21 சுமகலிகளுக்கு அதுல வயது முதிர்ந்தவங்களா பார்த்து கொடுங்க. அவங்களுக்கு குங்கும சிமிழ் வாங்கி அதுல குங்குமத்தை நிரப்பி கொடுக்கணும். நிறைவா நம்ம ஒரு குங்கும சிமிழ்ல வச்சு, அதாவது அந்த குங்குமம் நிறைவா இருக்கணும், அந்த மாதிரி வச்சு கொடுக்கணும். 21 பேருக்கு தானம் பண்ணுங்க. அவங்கள்ட்ட ஆசையை பெறுங்க. அது பிறகு உள்ள ஆலயம் சென்று ஆலயம் போறதுக்கு முன்னாடி தானத்தை வழங்கிடுங்க. குங்குமச்சமிழ்னா ஆலயத்திலேருந்து உள்ள தரிசனம் செய்துட்டு வரவங்கள்ட்ட நீங்க குங்குமச்சமிழை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆலயத்துள்ள போகணும். போய் முருகபெருமான வழிபாடு செஞ்சுட்டு மனமுருக பிரார்த்தனை செய்து விட்டு வாருங்கள். இரண்டாவதா புத்திர தடை உள்ளவர்களும் நீண்ட நாட்களாக புத்திர பேருக்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வஸ்திர தானம். அதே மாதிரி இந்த விரதம் இருந்து இந்த 6 நாட்கள் விரதம் இருந்து சஷ்டி என்று விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம். இல்லைன்னா மனமுருக நீங்க பிரார்த்தனை செய்தாலே சந்தோஷம். அப்ப என்ன பண்ணணும், இந்த சஷ்டி திதி அன்னைக்கு 6ஆம் நாள் முருகனுடைய ஆலயம் சென்று அதே மாதிரி நீங்க வஸ்திர தானம், 11 பேருக்கு வஸ்திர தானம். ஒண்ணு நீங்க கொடுத்தா தம்பதியினருக்கா கொடுக்கணும், இல்ல அப்படின்னா பெண்களுக்கு கொடுக்கலாம். 11 சுமகலிகள் வயதானவர்களுக்கா சேலையை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. மூன்றாவதா தொழில் தடை, நீண்ட நாட்களாக தொழில் தடை உள்ளவர்கள், அவங்க சஷ்டி திதி அன்னைக்கு முருகனுக்கு அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுங்க. தேன் நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். 100 கிராம் வாங்கி கொடுக்கலாம், 50 கிராம் வாங்கி கொடுக்கலாம், 1 லிட்டர் வாங்கி கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். மன தூய்மையோட மனதில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் குறையும் இல்லாமல் இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும். இந்த வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு பயன் கொடுக்கும். அதற்கு காரணம், பரிகாரம் நடக்கல அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, மனம் இருவேறு நிலையில இருந்து எது செய்தாலும் அதை உருவப்படுத்தி நமக்கு வெற்றி பெற முடியாது. மனதை ஒருமுகப்படுத்தி எந்த வழிபாடாலும் செய்தாலும் தங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.